ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரலட்சுமி பூஜையோட தாம்பல தட்டு லிஸ்ட்டு பார்ப்போம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது. நம்ம இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மஞ்சள். மஞ்சள் எழுதிக்கோங்க. மஞ்சள், குங்குமம். மஞ்சள், குங்குமம் வந்து இந்த இலையில வச்ச மாரி இருக்கும். அது வாங்காம வெறும் மஞ்சள், குங்குமம் வந்து டப்பாவா கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப காசு டிஃப்ரென்ஸ்லாம் வராது. இந்த இலையில வச்சு அப்படியே பிளாஸ்டிக்ல வச்சு வச்சிருப்பாங்க பாருங்க. அதில வந்து மஞ்சளும் யூஸ் பண்ண முடியாது, குங்குமமும் யூஸ் பண்ண முடியாது. வெறும் பவுடர் மாரி ஒரு மாரி இருக்கும். நம்மளே நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. நம்மளும் நெறைய பேர்கிட்ட பார்த்துருப்போம். அதனால நமக்கு என்ன கம்மியா ஒரு 3 பொருள் குடுத்தாலும் சரி, அது வந்து அவங்க மனசார அவங்க யூஸ் பண்ணணும். நம்மளோட வாழ்த்தணும். சரி நல்லாயிருக்கு, பரவால்லன்னு. அது மாரி யூஸ் பண்றதா குடுங்க. 2மே இந்த குட்டி டப்பா மாரி கிடைக்கும். நீங்க செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வாங்குனா நம்ம எப்படி வாங்குவோமோ, அது மாரி தான் வாங்கணும். மஞ்சள், குங்குமம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வளையல். வளையல் வந்து 2 கார் சைடு 2 கார் சைஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொம்ப பெரிய கை இருக்கிறவங்க 2 கெட்டு நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. நம்ம வந்து 2 கார் சைஸே நீங்க வாங்கிக்கோங்க. அதுதான் எல்லாருக்கும் மேக்ஸிமம் செட் ஆயிக்கும். அதனால 2 கார் சைஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீப்பு. சீப்பு வச்சுக்கணும். தாம்பாள தட்டுல இப்படி மங்களகரமான பொருட்கள் வந்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. வளையலுக்கு அப்புறம் சீப்பு, அப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கு, தாலி கயிறு, மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் கயிறும் வெறும் மஞ்சள் கயிறு வந்து என்றைக்குமே நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால மஞ்சள் கிழங்கு, நம்ம உருண்டை கிழங்கு அதெல்லாம் கம்மியான ரேட்டா தான் வரும். மஞ்சள் கிழங்கு, இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கம்மியான ரேட்டா தான் வரும். நம்ம தாம்பூலம் நம்ம குடுக்குறோம்ல, அதோட இதுதான் ஒரு 10 தாம்பூலம், 11 தாம்பூலம் இன்னும் ஒத்தப்படையில குடுக்கணும். 11 தாம்பூலம்னா ஒரு இதாகும். இல்லைன்னா 11, 9 இப்படி ஒத்தப்படையா 3 தாம்பூலம் 3 தட்டு தாம்பூலம் குடுத்தா கூட உங்களுக்கு ஓகே தான். 1 நம்ம எடுத்துட்டு 2 போய் கோயில்ல குடுத்துட்டு வந்துரலாம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு குடுக்கலாம். அக்கம் பக்கத்துல நீங்க குடுத்தாலுமே, ஒரு 11 எடுத்துக்கிறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. நான் 11 தாம்பூலம் தான் இப்ப வைக்க போறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப நம்ம வீட்ல வைக்கிற சாமிக்கு ஒரு தாம்பூலம் வைக்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கணும், லட்சுமிக்கு வைக்கிறத. அப்புறம் வந்து அக்கம் பக்கத்துல குடுக்குறோம். அட்லீஸ்ட் 2ஆச்சும் போய் கோயில்ல உள்ள ஒரு கோயிலுக்கு போய் கோயிலுக்குள்ள அம்மன் கோயில்னா அம்மனுக்கு ஒரு தாம்பூலம் தட்டு குடுங்க. குடுத்துட்டு ஒரு 2 தாம்பூலமாச்சும் அந்த கோயில்ல உள்ளவங்களுக்கு குடுங்க. அது ஏன் அப்படி நம்ம பண்றோம்னா, அந்த அம்மனே வந்து நம்மட்ட ஒரு மனித உருவத்துல வந்து நம்மளுக்கு வாங்குற மாரி இருக்கும். அத நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு நெறைய டைம் அத அனுபவிப்பீங்க. நம்ம பிரசாதமா குடுத்தாலும் சரி, இல்ல இந்த மாரி குடுத்தாலும் கோயில்ல போய் 1, 2 குடுத்துறணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி கண்ணாடி வந்து குட்டியா நம்ம பாக்கெட் கண்ணாடி மாரி இருக்கும்ல, அந்த கண்ணாடினாலும் ஓகே. இல்ல நீங்க வந்து பெரிய கண்ணாடி வச்சு குடுக்குறீங்கனாலும் ஓகே. அப்புறம் வெற்றிலை பாக்கு. இந்த 2 வெற்றிலை பாக்க வந்து தனித்தனியா நம்பர் படி எழுதிக்காதீங்க. ஒரே இதா எழுதிக்கோங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம குடுக்குற பொருள் வந்து ஒரு ஒரு 3 பொருள் இல்லன்னா 9 ஒத்தப்படையில இருக்கணும். அப்படி இல்லன்னா 16 பொருள். 16 செல்வம் சொல்லுவோம்ல, அந்த மாரி 16 பொருள்னு வந்து நான் எழுதியிருக்கேன். நீங்க இந்த 16ஆ குடுத்தாலும் சரி, இல்லன்னா 9 பொருள் உங்களுக்கு தகுந்த மாரி அது ஒத்தப்படையில குடுக்கனாலும் நீங்க குடுத்துக்கலாம். எப்படினாலும் நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ணாடி வெற்றிலை பாக்கு பார்த்துட்டோமா, தலைக்கு கொஞ்சம் பூ. அது ரோஸாக இருந்தாலும் சரி, இல்ல மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி, தலைக்கு வந்து கொஞ்சோண்டு பூ வச்சு குடுத்துருங்க. அப்புறம் வந்து ப்ளவுஸ் கண்டிப்பா நல்ல ப்ளவுஸ் துணியா எடுங்க. நம்ம பிளெயின் ப்ளவுஸா எடுத்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா போட்டு செய்றீங்கன்னா, டிசைன் ப்ளவுஸ் குடுத்தாலும் சரி, பிளெயின் ப்ளவுஸ்னாலும் சரி, நல்ல துணியா அவங்க தச்சு யூஸ் பண்ணணும் அந்த துணிய. அந்த மாரி துணி ஏன்னா ப்ளவுஸ் துணி யாரும் தூக்கி போட மாட்டாங்க. யூஸ் பண்ணுவாங்க. அத நம்ம நல்லதா குடுத்தா அவங்க ஐயோ! நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதில மகிழ்ச்சி சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப ப்ளவுஸ் துணி எடுங்க. அப்புறம் வாழைப்பழம் 2 வாழைப்பழம், தாம்பூல தட்டுல வாழைப்பழம், மிட்டாய் என்ன ஒரு சாக்லேட் ரூ. 1 சாக்லேட் கூட நீங்க வைக்கலாம். இல்ல ரூ. 5 சாக்லேட்டு. அந்த சாக்லேட் உங்களுக்கு எது வைக்கணுமோ அத வச்சுக்கோங்க. அப்புறம் தாம்பூல தட்டு. இந்த தட்டு வந்து உங்க இதுதான் பிளாஸ்டிக்ல வாங்கி குடுக்குறது, சில்வர்ல இந்த ஸ்டீல்ல வாங்கி குடுக்குறது, இல்லன்னா நீங்க எப்படினாலும் சரி பிளாஸ்டிக் இப்பயே இந்த வெள்ளி பிளேட் டெக்கரேஷன் பிளேட்ன்னு சொல்லி வெள்ளி பிளேட் ஒண்ணு வருது. அது மாரி கூட நீங்க வாங்கி குடுக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டிக்கர் பொட்டு. இது டிசைன் பொட்டுனாலும் பொட்டு உங்க இஷ்டத்துக்கு, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க வாங்கி குடுத்துக்கோங்க. மெஹந்தி கோன் இதெல்லாம் மங்களகரமான பொருட்கள். அதனால அது வாங்கிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து பூஜை பண்ணும்போது, பக்கத்துல இந்த லட்சுமி பூஜையா இருக்கட்டும், எந்த பூஜையா இருக்கட்டும், நீங்க எந்த பூஜை பண்ணாலும் பக்கத்துல வந்து உங்களுக்கு மருதாணி இலை கிடைச்சுச்சுன்னா, அத வச்சு மருதாணிய வச்சு பூஜை பண்ணுங்க. அது முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா கோன் வச்சுக்கோங்க. ம் மெஹந்தி கோன் எடுக்கிறோமோ, அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களால முடிஞ்சா ஒரு குங்கும சிமிழ், இல்லன்னா ஒரு டப்பர்வேரு, இல்ல அவங்க யூஸ் பண்ற மாரி அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அத பார்த்தா. அந்த மாரிக்குள்ளது எதுனாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி எதுனாலும் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கி இத குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா அத ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம தாம்பூல தட்டுன்னு ஒரு தட்டு ஏற்கனவே நம்ம வாங்கி தானே குடுக்குறோம். அதனால அத யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா விட்டுக்கலாம். கிஃப்ட் வந்து ஆப்ஷனல் தான். சரி, இதெல்லாம் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு, இதில வந்து நான் ப்ளவுஸ் துணியும், மெஹந்தி கோனும், கிஃப்ட்டும் நான் வாங்கிட்டேன். கிஃப்ட்டுக்கு வந்து நான் பவுச் மாரி இந்த இப்போ ஒரு கிளாத்லேயே ஒரு பவுச் மாரி வருதுல்ல, அந்த மாரி பவுச் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது ரீயூஸ் கூட அவங்க சோப் போட்டு கூட யூஸ் பண்ணிக்குவாங்க. அது சீக்கிரத்தில வீணா போகாது. அதனால அந்த மாரி அந்த மாரி கிஃப்ட் வாங்கியிருக்கேன்.
மெஹந்தி கோன் வாங்கியிருக்கேன், ப்ளவுஸ் பிட் வாங்கியிருக்கேன். அதனால நான் அத டிக் பண்ணியிருக்கேன். இப்படி வாங்க வாங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். எத்தன தட்டு வைக்கணுமோ, நீங்க அது வந்து உங்க இஷ்டம். நீங்க அது எத்தன தட்டுனாலும் வச்சுக்கோங்க. இது மாரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து வாங்குறதுக்காண்டி இந்த வாங்குற பொருள்னு சொல்லி நான் எழுதி லிஸ்ட்டா போடுறேன். வாங்கிட்டு இந்த லிஸ்ட்டையும் வச்சு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறேன். நீங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்டு போட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இது தேவையான லிஸ்ட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அத ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.